அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பரந்தூர் விமான நிலையம் உண்மையாலே என்ன நிலைமையில் இருக்குது? அது திட்டம் கைவிடப்பட்டதா, இல்லை திமுகவை போல தாவேக்காவும் மக்களை ஏமாற்ற துடிக்கிறதா? அதை பற்றியும், நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட மார்க்கண்டேயன் அவர்களது மகன் அவர்கள் அளித்த பேட்டி மிகவும் பரபரப்பாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதை பற்றியும் நாம் விவாதிக்க இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அன்பு நேயர்களே, உங்களோட தொடர் ஆதரவும் நீங்கள் கொடுக்கும் உத்வேகம் எங்களை தொடர்ச்சியாக இயங்க வைக்குது. மறவாமல் நீங்கள் புதிதாக எங்கள் காணொலியில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறாங்க. முக்கியமாக பெல் பட்டன் அழுத்துறதில்ல. நீங்கள் அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு தொடர்ச்சியாக எங்கள் காணொலிகள் உடனடியாக உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். அதனால் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ணே வணக்கம் சார். இல்லைண்ணே, பரந்தூர் அடுத்த டாபிக் தொடங்குது. வாழ்க்கையிலே எனக்கு தெரிஞ்சு அரசியல் வாழ்க்கையிலே வந்ததுக்கப்புறமா இன்றைய முதல்வர்கள் ஒரு பெரிய போராட்டத்துக்கு பங்கெடுத்தாருன்னா, கலந்துக்கிட்ட ஒரே போராட்டம், அதான் சொல்லுவோம், கலந்துக்கிட்ட ஒரே போராட்டம்னா அது கலந்துக்கிட்ட போராட்டம் கூட சொல்ல முடியாது. போராட்டம் நடந்த இடத்துக்கு வேன்ல வாகனத்தில் போய் மேலே நின்று எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்து திரும்பி வந்தது. அவ்வளோ. ஆமாம், ஒன்று அதுதான். நிச்சயமாக இந்த பரந்தூர் விமான நிலைய இதை தடுத்து நிறுத்துவேன்னு சொன்னார். ஆனால் இது இந்த என்னமோ சொல்லுவாங்களே, கிணத்துல போட்ட கல் மாதிரி, அது என்ன நடக்குதுன்னு தெரியல. பின்னாடி இருந்து வேறு மாதிரி செய்திகள்லாம் வர ஆரம்பிக்குது. ஆமாம், அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைய முதல்வர் போய் கலந்துக்கிட்ட ஒரே போராட்டம்னா போராட்டத்தை பார்வையிட்டு வந்தார். இது இன்னைக்கு தேதியில் ராஜ்யசபா உறுப்பினர், திமுகவினுடைய ராஜ்யசபா உறுப்பினர், மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், அவருக்கு சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் கொடுத்த பதிலை எக்ஸ் வலைதளத்தில் பகிர்ந்திருக்கிறார். அவர் எழுத்துப்பூர்வமாக சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் ராம்மோகன் நாயுடு கிட்ட கேள்வி எழுப்புகிறார். பரந்தூர் விமான நிலையம் குறித்தான கேள்விகள் எழுப்புகிறார். அந்த கேள்விக்கு சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் ராம்மோகன் நாயுடு அளித்த பதிலை தான் அவர் போட்டிருக்கார். அதில் என்னென்னா, பரந்தூர் விமான நிலையம் இப்போ எந்த நிலைமையில் இருக்குது, பரந்தூர் விமான நிலையம் குறித்து தமிழக அரசு மாற்று இடம் எதையாவது காட்டியிருக்குதா, அந்த ப்ராஜெக்டை அந்த இடத்துல நிறுத்த சொல்லி தங்கள்கிட்ட ஏதாவது வந்திருக்குதா, ஆமெனில் இந்தந்த விவரங்களை தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அதுக்கு சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் கொடுத்துருக்க ஒற்றை வரி இல்லை, ஒற்றை வார்த்தை பதில் இல்லை அப்படின்றது தான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தமிழக அரசு இன்னைக்கு பதவியேற்று கிட்டத்தட்ட 2 மாதங்களை கடந்து 70 நாட்களை முக்கியமான ஒரு பிரச்சனையாக பல விவசாயிகள், ஒட்டுமொத்த கிராமமே அந்த இடத்துல போராடிக்கிட்டு இருந்தாங்க, வருடக்கணக்கில் போராடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கிட்டத்தட்ட 70 நாட்களை கடந்து அவங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி கலந்துக்கிட்ட ஒரே நேரம் போய் அந்த போராட்ட களத்தை பார்த்துட்டு வந்தவர் உறுதி கொடுத்தார் இந்த இடத்துல. அதே மாதிரி இப்போ ஆட்சிக்கு வந்த உடனேயும் கிட்டத்தட்ட அந்த மக்களுக்கு அங்கே பரந்தூர் விமான நிலையம் வராது, அதை நிறுத்தி விட்டோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஒரு அரசு, நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக நம்ம வாய் வழியாக என்னன்னாலும் சொல்லலாம். ஆனால் ஒரு அரசினுடைய முதல்வராக வாய் வழியாக சொன்னால் மட்டும் போதுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல. நீங்கள் இந்த 2 மாதங்கள் ஆகிப்போச்சு. நீங்கள் இப்போ மத்திய அரசினுடைய திட்டம், நம்ம இடத்த அக்வயர் பண்ணி கொடுக்குறோம், எடுத்து கொடுக்குறோம், நிலவெடுப்பு தாசில்தாரெலாம் போட்டு எடுத்து கொடுக்குறோம். இப்போ அந்த இடத்த நிலவெடுப்பு தாசில்தார், அதுக்கு கீழே பணி செய்வதற்கான ஆட்கள், அதற்கான அலுவலகம், அதற்கான காவல் நிலையம், ஏன்னா அங்கே போராட்டம் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கின்ற இந்த மாதிரி பல முன்னெடுப்புகள் அங்கே இருக்குது. அப்போ அந்த முன்னெடுப்புகளுக்கெல்லாம் தமிழக அரசினுடைய நிதி அங்கே செலவு பண்ணப்பட்டு கொண்டிருக்குது. ஏர்போர்ட் விமான நிலையம் கொண்டு வரணுன்றதுக்கான ப்ராஜெக்ட்டுக்கான மத்திய அரசினுடைய திட்டம், அந்த வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ இதுக்கான முதலீடுகள்லாம் இருக்குல்ல, செலவு தொகையெல்லாம் போய்கிட்டே இருக்கும்ல. அப்போ இதெல்லாம் மக்களுடைய வரிப்பணத்துலேருந்து போகிறது தானே. அப்போ வந்த உடனே அவர் என்ன செஞ்சுருக்கணும், முதல்ல அதை எழுத்துப்பூர்வமாக மத்திய அரசுக்கு அந்த இடத்துல எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்போ எந்த இடத்துல வைக்கலாம், மாற்று இடம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கணும். அதையெல்லாம் சொல்லாமல் சும்மா மொட்டையாக மக்கள்கிட்ட மட்டும் உறுதி கொடுத்துட்டு மத்திய அரசு அவர் எதுவுமே இது வரைக்கும் மூவ் பண்ணலை. ஏன்னா அவர் பிரதமரை போய் சந்திச்சுட்டு வந்துட்டார். 2 முறை போயிட்டு வந்தார் டெல்லி. முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு பின்னராக 2 முறை அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்தார். போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் இதில் எந்த வேலையும் அவர் செய்யாமல் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை நம்ம பார்க்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ திமுக அரசு அவங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிற பொழுது ஏன் மக்களுடைய போராட்டத்தை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அந்த இடத்துல தான் வேணும்னு சொல்லி எதுக்காக தொடர்ந்து அதை அந்த இடத்துல விமான நிலையம் வேணுன்றதுக்கான வேலையை ஏன் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற கேள்வியெலாம் எழுப்புது. நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். இந்த பரந்தூர் விமான நிலையம், இப்போ நம்ம ஏற்கனவே சென்னையில் விமான நிலையம் இருக்குது, மதுரையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, கோவையில் விமான நிலையம் இருக்குது.
தமிழ்நாட்டை பொறுத்த அளவில். அது இல்லாமல் சேலத்தில் இருக்குது, ஆனால் தூத்துக்குடியில் இருக்குது. ஆனால் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக இருப்பது சென்னையில் உள்ளது, திருச்சியில் உள்ள ஏர்போர்ட் இருக்குது. மதுரையிலிருந்தும் சில கோயம்புத்தூர் மதுரையிலிருந்தும் சில விமானங்கள் சில நாடுகளுக்கு போயிட்டு இருக்குது. இப்போ பக்கத்தில் உள்ள மாநிலங்களை பார்த்தீங்கன்னா, நீங்கள் கர்நாடகாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெங்களூரில் ஏற்கனவே விமான நிலையம் இருக்கிறது. ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் விமான நிலையம் இருக்குது. ஆனால் அந்த 2 விமான நிலையங்களும் சிட்டிக்குள்ளே மாட்டிக்கிட்டதுனால சின்ன விமான நிலையமாக மாறுகின்ற பொழுது அதுக்கு ஈடான பெரிய விமான நிலையம் வேணும். அதாவது ஒரு ரீதியாக ஒரு வழியில் பார்த்தோம்னா இதற்கு விமான நிலையம் இருக்கிற விமான நிலையங்கள் டெவலப் பண்ண வேண்டியதானே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது தனியாக விவாதிக்க வேண்டியது. ஆனால் விமான நிலையம் வேணும். இப்போ இண்டஸ்ட்ரியல் பெருக்கம், இப்போ தொழில் பெருக்கம் தேவைப்படுகிறது. வெளிநாடுகளிலிருந்து தொழில் முதலீட்டாளர்கள் வர வேண்டும் என்று சொன்னால் அங்கே அந்த அந்த தலைநகரங்களில் எல்லா நாடுகளுக்குமான கனெக்டிவிட்டி ஏர்போர்ட் இருந்தால்தான் அது சாத்தியமாகும் அப்படின்னே நம்ம வச்சுக்கிடுவோம். அதை நம்புவோமே, உலகளாவிய அதானே, அதை நம்புற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டா கூட நம்ம அதுக்கான ஏர்போர்ட் தேவை. அப்போ மற்ற மாநிலங்கள்லாம் பக்கத்தில் மக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் மக்களுடைய நிலங்களை எடுத்து கொடுத்து பெரிய பெரிய விமான நிலையங்களை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அந்த பகுதியில் பல ஏரிகளை தூர்த்து விவசாய நிலங்களை அழித்து விமான நிலையம் கொண்டு வரணும் அப்படின்னு திமுக அரசு துடித்ததில்ல. அதனுடைய பின்னணியில் பல விஷயங்கள் பேசப்படுகிறது. இவர்கள் லேண்ட் வாங்கி போட்டது, நிலங்கள் அங்கே போட்டது, G2 மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே பெருசாக பேசப்பட்டது. அதாவது திமுக அரசினுடைய பல மந்திரிகள் அங்கே இடங்கள் வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு விமான நிலையம் வருதுன்னு சொன்னால் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலீடு தானே. நீங்கள் அதுக்கான பெரும் முதலீடு தமிழ்நாட்டினுடைய 1500 கோடி முதல் கட்ட ஃபேஸ் 1க்கானது. அப்போது இவ்வளோ முதலீடுகள் செய்து இவ்வளோ நில எடுப்பு செய்து நம்முடைய மக்களை கஷ்டப்படுத்தி ஒரு விமான நிலையம் வருதுன்னா அது தமிழ்நாட்டுக்கு ஏற்றதாக, தமிழ்நாட்டுக்கு முழுமையாக பயனளிக்கக்கூடியதாக இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் காஞ்சிபுரம் தாண்டி பரந்தூரில் அவ்வளோ பெரிய விமான நிலையம், இப்போ தமிழ்நாடு இருக்குது, தமிழ்நாட்டின் மத்தியில் ஒரு பெரிய விமான நிலையம் இருக்குன்னா தமிழ்நாட்டை சுற்றி உள்ள மக்களுக்கு வந்து போகிறதுக்கு எளிதாக இருக்கும், எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். நீங்கள் சென்னையிலேருந்து நீங்கள் சென்ட்ரல்லேருந்தே வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும். அதுதான் சொல்கிறேன், 80 கிலோமீட்டருக்கு மேலே சொல்கிறேன். நீங்கள் பரந்தூரில் விமான நிலையம்னா பரந்தூர்லேருந்து நீங்கள் கிட்டத்தட்ட 30-35 கிலோமீட்டர் தாண்டிங்கன்னா ஆந்திரா வந்துருது. இப்போ ஆந்திராவுக்கான விமான நிலையமா அது? அப்போ அந்த ஏரியாவில் ஆந்திரா இப்போ ஒன்றும் கிடையாது. சென்னையினுடைய விமான நிலையத்தை அடிப்படையாக வைத்து தான் ஆந்திராவில் ஸ்ரீ சிட்டியில் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவே டெவலப் ஆகிருக்குது. நீங்கள் ஸ்ரீ சிட்டியில் உலக நாடுகள் எல்லாம் முதலீடு செய்து வைக்குதுன்னா அதுக்கு காரணம் சென்னையினுடைய ஏர்போர்ட் இருக்கிறதுனால, கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால அதை வைத்து தான் அவங்க வந்து ஸ்ரீ சிட்டியை டெவலப் ஆகிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் பரந்தூரில் உண்டு அடுத்த பெரிய விமான நிலையம், பசுமை விமான நிலையம் அப்படின்னு சொன்னால் ஆந்திராவுக்கு அந்த பக்கம் அங்கேருந்து திருத்தணி 30 கிலோமீட்டர் தான், திருத்தணிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போயாச்சுன்னா ஆந்திரா வந்துடுது. அந்த பகுதியில் நிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பதி அந்த பக்கம் போகிறதெல்லாம் வனாந்திரங்களாக தான் கிடக்கு. அங்கே பெரிய இண்டஸ்ட்ரியல் யூனிட்டை கொண்டு வந்தாங்கன்னா அது யாருக்கு லாபம்? தமிழ்நாட்டு மக்களுக்கு லாபமாக இருக்கணும்ல. அப்போ நீங்கள் வந்து அதையெல்லாம் யோசிக்கிறது இல்லை. யோசிக்காமல் அந்த விமான நிலையத்தை அங்கே கொண்டு தங்களுடைய சுயலாபத்துக்காக திமுக அங்கே கொண்டு வரணும்னு நினச்சிது. ரைட், இவங்க வந்து அதுக்கு வேண்டாம், அந்த மக்கள் போராடிட்டு இருந்தாங்க வருடக்கணக்காக. அந்த பரந்தூர் பகுதியில் உள்ள ஏன்னா ஏகனாபுரம் இந்த பகுதியை சார்ந்த மக்கள் எல்லாம் வருடக்கணக்கில் போராடிட்டு இருந்தாங்க. அதுக்கு மரியாதை கொடுத்து இவர் சொன்னதை நம்ம சரின்னு சொல்கிறோம். ஆனால் அதற்கான முன்னெடுப்புகளை உடனடியாக செய்யணுமா இல்லையா? இப்போ நீங்கள் வந்து ஒன்றும் கிடையாது, செங்கல்பட்டு இருக்குது, செங்கல்பட்டை தாண்டி அதே ஏர்போர்ட்டை கொண்டு போகலாம்ல, அதில் எந்த சிக்கலும் இல்லையே. நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னை வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், பெரிய அளவில் எக்ஸ்பேண்ட் ஆகும். நீங்கள் ஒரு காலத்தில், நான் சாதாரணமாக சொல்கிறேன், ஒரு காலத்தில் பாரிஸ் கார்னர் அங்கே தான் உயர்நீதிமன்றம் இருக்குது, சென்ட் ஜார்ஜ் கோட்டை அங்கே இருக்குது ஆங்கிலேயர்கள் வருகின்ற பொழுது. அதுதான் சென்னையினுடைய இதய பகுதியாக, இதயமே அதுதான். வட சென்னைன்றது ராயபுரம், திருவொற்றியூர் வட சென்னையாக இருந்தது, தென் சென்னைன்றது மயிலாப்பூர் அப்படின்னு இருந்தது. இன்றைக்கி அப்படி இருக்குதா? இன்றைக்கி சென்னையினுடைய இதய பகுதியானதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா சென்னையினுடைய இதய பகுதி, மத்திய பகுதி அப்படின்னு சொல்லி மயிலாப்பூரை சொன்னாங்க. இன்னைக்கு சென்னையினுடைய இதய பகுதின்றது OMR, ரேடியல் ரோடு, பல்லாவரம் இந்த பகுதி வந்துருச்சு. ஏன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தெற்கு நோக்கி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. ஏன்னா நீங்கள் வடக்கு நோக்கி போக முடியாது. அங்கே நீங்கள் ஸ்ரீ சிட்டி கும்மிடிப்பூண்டியை தாண்டியாச்சுன்னா கும்மிடிப்பூண்டியோட தமிழகத்தினுடைய எல்லை முடிவிட்டு விடுகிறது. எங்கே ஒன்றும் இல்லை. அப்போ தெற்கு நோக்கி தான் வளர முடியும். அப்போ நீங்கள் ஏர்போர்ட்டை எந்த பக்கம் கொண்டு போகணும்? நீங்கள் வந்து இது செங்கல்பட்டை தாண்டி விழுப்புரத்துக்கு முன்னாடி வைத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒட்டுமொத்தமாக அந்த தென் தமிழகத்தில் இருக்கிற பயன்படும். சென்னையிலிருந்து எவ்வளோ நேரங்க? நீங்கள் இன்னைக்கு கூட போட்டிருக்காங்க, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வந்து கொடுத்துருக்காரு 4 வழி சாலை 8 வழி சாலையாக மாற்றுறதுக்கான ப்ராஜெக்ட் போயிட்டு கன்னியாகுமரி வரைக்கும் அப்படின்னு. நீங்கள் அவ்வளோ அகலமான சாலையை அமைச்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னாலே நீங்கள் ஏர்போர்ட் அங்கே இருந்துச்சுன்னா வந்துட போறீங்க. இப்போயே சென்னையிலேருந்து திருச்சிக்கு 3 மணி நேரமாக இருக்கு சாலை விரிவாக்கம் பணி இருக்குது. இப்போ ஏர்போர்ட் அங்கே இருந்தால் முடிஞ்சு போச்சு. இன்னொன்று ஏர்போர்ட் வந்து செங்கல்பட்டை தாண்டி போகுதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே உள்ள அலுவலகங்கள்லாம் அங்கே போகுது. சென்னை இப்போ பிதுங்கி வெளியிற சென்னை வந்து ஓரளவுக்கு அந்த பக்கமாக நகரும். நீங்கள் இன்னும் சொல்ல போனால்
செக்ரட்டேரியட்டே இங்கேருந்து ஓஎம்ஆரை தாண்டி ஈசிஆரை தாண்டி அந்த பக்கம் கொண்டு போகிறதுக்கான திட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அதை ஏர்போர்ட் அங்கே கொண்டு போகிறதுல என்ன கஷ்டம் இருக்குது? இப்போ திமுக அரசினுடைய காதுகளில் இதை திரும்ப 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 பேசியும் கூட எதுவுமே செய்யவில்லை. அதனால் இந்த அரசு குறைந்தபட்சம் அதற்கான முன்னெடுப்புகளை செய்யணும். நீங்கள் வாயில் சொல்லி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறது மட்டும் பத்தாது, உடனடியாக மத்திய அரசை தொடர்பு கொண்டு அந்த திட்டம் நிறுத்தப்படுகிறது. இதுவரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணதாக இருந்துட்டு போகட்டும். எடுக்கப்பட்ட நிலங்களை, நிறைய நிலங்கள் எடுத்துட்டாங்க, எடுத்த நிலங்களை திரும்ப யார் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்து விடுவது, இல்லை அதை வேறு திட்டங்களுக்கு, எடுக்கப்பட்ட நிலங்கள் இருக்குன்னா அதை வேறு திட்டங்களுக்கு, அரசு திட்டங்களுக்கு பயன்படுத்துவது. ஏர்போர்ட்டுக்கு மிக அதிகமான நிலம் தேவை. அப்போ ஏர்போர்ட்டை செங்கல்பட்டு தாண்டி விழுப்புரத்துக்கு இடையில் எந்த இடங்களில் அரசு புறம்போக்கு நிலங்கள் அதிகமாக இருக்கிறது, விவசாய நிலங்கள் இல்லாத பகுதிகள் எங்கே இருக்கிறது, அந்த இடத்துக்கு கொண்டு போங்க. கொண்டு போனால் எல்லாம் சரியாயிட போகுது. அதனால் இதை உடனடியாக செய்ய வேண்டும். செய்து ஏனாபுரம் அந்த பரந்தூர் மக்களுடைய வயிற்றுல பால் வார்க்க வேண்டும். வாயில மட்டும் சொல்லிட்டு இருந்தா பத்தாது. ஹாரிஸ் கார்னர்லேருந்து கோயம்பேடு வந்துச்சு, கோயம்பேடுலேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, இப்படியே நான் வந்து போகுது பஸ் ஸ்டாண்டு. அதே மாதிரி ஏர்போர்ட் போகிறதுல என்ன இருக்குது? கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை கொண்டு போய் திருத்தணி பக்கத்தில் கேமுட்டான்னு நினைக்கிறேன். செங்கல்பட்டை தாண்டி போயிடுச்சுன்னா நீங்கள் சொன்ன விழுப்புரத்துலேருந்து கூட ஏர்போர்ட்டுக்கு வரது எளிதாக வந்து போவாங்க. அந்த ஏர்போர்ட்டுக்கு தெற்கு பாகமும் நகரம் வந்து விரிவடையும் இல்லை. அப்போ அதுதானே யதார்த்தமான வளர்ச்சியாக இருக்கும். இதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை. அதனால் இந்த அரசாவது அதை யோசித்து செய்ய வேண்டும். அதை வந்து வில்சன் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார். இது அரசு கவனத்தில் எடுத்துகிட்டு நம்ம அதை செய்யணும் அப்படின்றதான் நம்முடைய கோரிக்கை. இல்லை, இது ஒரு புறம் இருக்கேனே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது தொடர்ச்சியாக 2 நாளாக ஒரு புதிய ஒரு இதுக்கு திமுக வழிவகுக்குதா, இல்லை உண்மையாலே தவக மார்க்கண்டேயன் அவர்களை கைது செய்கிறதை வைத்து திமுக இதில் பலனடைய செய்கிற மாதிரி இன்றைக்கி புதுசாக ஒரு குட்டி குஞ்சான்ஸ் மாதிரி ஜென்சி க்ரௌடை உள்ளே கொண்டு வரங்கிற மாதிரி அவரோட பையன் பேச ஆரம்பிக்கிறாரு. அக்ஷய்ங்கிற பையன் பெரிய வைரலாகி பேசு பொருளாக இருக்குது. இப்போ அவங்க அப்பாவை இதை விட்டுட்டு இப்போ பையனுக்கு வந்திருக்காங்க. இப்போ பார்த்தா திடீர்னு அந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரிலாம் வேறு இருக்குது. பின்னணி என்னென்ன இதில்? இது நேற்று அவர் கைது செய்யப்பட்டார். அதுவே பெரிய கூத்துன்னு வச்சுக்கோங்க. கைது செய்யப்பட்டார், நம்மளே சொன்னோம், நம்மளே திமுக போராடினாங்க, இந்த முறை கைது செஞ்சிருவாங்கன்னு, உறுதியாக ரிமாண்ட் செய்யப்படுகிறாருன்னு நேற்று நம்முடைய இதில் சொன்னோம். அது நான் யார் நம்பினாங்க நம்பலன்னு தெரியும், நமக்கு தெரியும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது உறுதி. ஏன்னா இவங்க என்ன நினச்சிட்டாங்க, அதுக்கு முன்னாடி நடந்த நாளை இந்த கைதுகள் நீதிமன்றத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்த உடனே இந்த இடையும் விட்டுருவாங்கன்னு சொல்லி அதுக்கு தான் திட்டமிட்டு தாவேக அரசு வலை விரித்து இந்த திமுக காரங்களெல்லாம் கிட்னியை குடுறான்னு கேட்குற மாதிரி வாடான்னு சொல்லி அதில் ஒரு ஆள் ஐயோ எனக்கு மயக்கம் போன ஆஸ்பத்திரிக்கு போறேன். நான் கூட தள்ளுன்னு அடிச்சு நான் உள்ள போகணுன்றாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒரு சீன் அப்படியே மாறுது. வண்டிக்குள்ள உட்காந்துட்டு மயக்க நின்ற எனக்கு மயக்கம் வருது, நான் மயக்கம் போடுறப்ப நடிச்சுக்கிட்டாரு. இது என்னன்னா அவரையும் கைது செஞ்சிருவாங்கன்ற அச்சம் வந்துருச்சு. நமக்கு வந்த செய்தி அவருக்கு பெரிய வீரன் நினைச்சேன். இங்க வரைக்கும் நமக்கு வந்த செய்தி பக்கத்துல இருக்கிற அவருக்கு போகாத ஒரு எம்எல்ஏவுக்கு கிட்டத்தட்ட 7-8 முறை எம்எல்ஏ வாங்குறவர் உங்களையும் தூக்கிடுவாங்க. அதனால நைஸா மயக்கம் போட்டு அவர் வீட்டுக்கு ஓடி போயிட்டாரு. மருத்துவமனைக்கு போறேன்னு சொல்லிட்டு இவங்களாம் வம்பிழுத்து வர வச்சு பண்ணாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் அவருடைய பையன் அக்ஷய் வந்து இன்னைக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு முதலமைச்சரை நோக்கி. உங்க பையன் தான் உங்களோட இல்லை, ஆனா எங்கள் அப்பா என் கூட இருக்கணும், தொகுதி மக்களோட இருக்கணும், அதுக்கான வழிவகையை செய்யுங்கன்னு சொல்லி அவன் பேசுனது பெரிய வைரலாக இருக்குது. அப்புறம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வைரலான பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கடா அப்படின்னு பார்த்தா திருப்பரங்குன்றத்துக்கு போது வண்டி. திருப்பரங்குன்றத்தில் வந்து பழைய அரசு இருக்கின்ற பொழுது, ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கின்ற பொழுது உயர்நீதிமன்றம் ஏர்போர்ட்டுக்கு வராரு. உயர்நீதிமன்ற நீதிபதி ஐயா சுவாமிநாதன் அவர்கள் வந்து அந்த விளக்கேற்ற விவகாரத்தில் அதுதான் தீபத்தூண்னு கொடுத்த உத்தரவை மதிக்காமல் இருக்கின்ற பொழுது முதல்வர் அவர்கள் அவங்க வரும்போது இல்லை நாங்கள் நீதிமன்ற உத்தரவை பற்றி கவலைப்பட மாட்டோம், மக்களுடைய அமைதி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மதுரையில் இறங்கும் பொழுது ஏர்போர்ட்டில் ஒரு பையன் குரல் கொடுக்குறான். யாரா திடீர்னு ஒரு பையன் எங்கே போலீஸ் எல்லாம் கையை காலெல்லாம் அமைக்கி வாயை அமைக்கி பேச விடாமல் தூக்கிட்டு போகிறாங்க. ஏண்டா இந்த குரலை நீ ஸ்டாலின் வரும்போது கொடுக்கக்கூடாதா? பிஜேபி லீடர் வரும்போது கொடுத்துருக்கணும், ஆர்எஸ்எஸ் வரும்போது கொடுக்குறோம். இவன் தான் வீட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு கத்துற மாதிரி எனக்கு சவுண்டு விட்டுட்டு நீங்கள் முதல்வர் வரும்போது பண்ணால் யாரும் பெருசாக, ஏன்னா முதல்வர் சொன்ன கருத்தையே வலியுறுத்தி தானே ஒரு கண்ணவனன்னு பேசுகிறான். போலீஸ் வந்து பக்குவமாக கொண்டு போவாங்கல்ல. பிஜேபி வரும்போது இதே குரலை கொடுத்தாலும் அடி உதெல்லாம் விழும், போலீஸை தாண்டி வேற வந்து அடிப்பாங்கல்ல. அப்போ திட்டமிட்டு நடக்குது இது. அப்போது அன்னைக்கே வந்து சத்தம் போட்டு வைரல் ஆகிறாரு. இன்னைக்கு இதை வச்சு பார்க்கும்போது தான் அன்னைக்கே அப்புறம் அவரை கைது செஞ்சு கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது இவர் மார்க்கண்டேயனுடைய மகன் அப்படின்றது. இன்னைக்கு அவர் வந்து திட்டமிட்டு பேசுறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மார்க்கண்டேயன் அவர்கள், நம்ம நேற்றே சொன்னோம், மார்க்கண்டேயன் அவர்கள் மாவட்ட செயலாளர் பஞ்சாயத்துக்காக தான் முதல்வரை அவ்வளோ அசிங்கமாக பேசினாரு, எலும்பை உடைப்பதையும் பேசினதெல்லாம் திமுக நல்ல பிள்ளை பேர் வாங்கணுன்றதுக்காக தான்.
அப்பாவுக்கு பிள்ளை தப்பாமல் பிறக்கும்ல, அதனால தன்னை அப்பாவுக்கு பிள்ளை தப்பாமல் பிறக்கும்ன்றது வேற. முதல்வருக்காக வர்றீங்கன்னா நான் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவருக்காக நான் வரேன் அப்படின்னு வரோம். அதாவது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அப்பாவுக்கு பிள்ளை தப்பாமல் பிறக்குன்றது வேற. இதில் அப்பாவே ஸ்க்ரீன் பிளே பண்ணி பையனை இறக்கி விடுறாருன்றது தான். நீங்கள் திருப்பரங்குன்றம் விவகாரத்துலையும் அப்பா தான் ஸ்க்ரீன் பிளே பண்ணி நீங்கள் யதார்த்தமாக யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது யாரும் சொல்லி தெரியல, நடக்கிற சம்பவங்களை வச்சு நம்ம பேசுகிறோம். வந்திருக்கிறது லா காலேஜ் ஃப்ரம் டெல்லி யூனிவர்சிட்டி. அதுதான் இப்போ இங்கே அன்னைக்கு ஒரு உள்ளுக்கு பேசுனதாகட்டும், இன்னைக்கு அதே மாதிரி இந்த மாதிரி பேசுனதாகட்டும், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மார்க்கண்டேயனே தன்னுடைய பையனை வாரிசை வளர்த்து விடுவதற்காக இந்த மாதிரி இடத்தை கேப்பை உருவாக்கி கொடுத்து நீ பேசுகிறா மகனே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல டெல்லி சட்டக்கல்லூரியில் படிக்கிறேன்னு, இது அங்கே ஜிண்டால் அப்படின்னு ஒரு பெரிய சட்டக்கல்லூரி இருக்குது டெல்லிக்கு இருக்குல்ல. அந்த ஜிண்டால்ன்ற சட்டக்கல்லூரி இந்தியாவினுடைய பிரபலமான சட்டக்கல்லூரி, தனியார் சட்டக்கல்லூரிலாம். ஆனால் அங்கே படிக்கிறவர்கள் எல்லாரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய பசங்க, உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய பசங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டோடைய பசங்க, பெரிய பெரிய அரசியல்வாதிகளுடைய பசங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய நபர்களுடைய குழந்தைகள் தான் அங்கே படிப்பாங்க. எங்கேயும் மெடிக்கல் காலேஜுக்கே இன்றைக்கி 14 லட்ச ரூபா 15 ரூபாய்க்கு மெடிக்கல் காலேஜ் சீட்டே கிடைக்குது. இந்த ஜிண்டால் சட்டக்கல்லூரியில் கல்லூரிக்கான ஃபீஸே 13 லட்ச ரூபா வருஷத்துக்கு. 13 லட்ச ரூபா வருஷத்துக்கு. அது இல்லாமல் கல்லூரியினுடைய ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் தனியாக கட்ட வேண்டும். அப்படிப்பட்டது. இங்கே கிளாஸ் எடுக்க போகிறது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ், இவங்கெல்லாம் போவாங்க. ப்ரெசென்ட்டில் இருக்கிற ஹைகோர்ட் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கூட அப்பப்போ போய் ஹானரரி லெக்சர்லாம் கொடுத்துட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு சட்டக்கல்லூரி, ப்ரைவேட் சட்டக்கல்லூரி. இந்த கல்லூரியில் அந்த பையனை படிக்க வைக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரியில் நான் என்னுடைய நண்பர் அவருடைய மகனும் அந்த கல்லூரியில் படிக்கிறாரு. அந்த கல்லூரிக்கு கிளாஸுக்கே ஷார்ட்ஸ்லாம் பசங்க வருவாங்க, பொண்ணுங்களும் பசங்களும். அது மாதிரி ஒரு கலாச்சாரம் நிறைந்த கல்லூரி. அந்த கல்லூரியுடைய ஹாஸ்டலை நிர்வகிக்கிறதே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள ஒரு 4-5 பேரை கொண்டு ஒரு குழுவை வச்சு அவங்களுக்கு என்ன உணவு தேவை, என்ன சுத்தமாக இருக்கிறது, ஏசி ஒர்க் பண்ணுதா, இது எல்லாத்தையுமே இவங்க தான் பண்ணிக்கிறது. அது ஒரு வித்தியாசமான உலகம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு கல்லூரியில் படிக்க வைக்கிறார். அப்போது அவனை அங்கே உருவாக்கி கொண்டு வர்றாரு. தமிழ்நாட்டினுடைய ஜென்சியை நோக்கி தானே எல்லா கட்சிகளும் போய்கிட்டு இருக்கிறாங்க. திமுகவும் அதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கல. ஜென்சி குழு பெரிய பெரிய ஜென்சியில் விவரமான ஆட்கள், விவரமான ஜென்சிகள் தேவை, இளைஞர்கள் தேவை. விஜய் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இப்போ அவங்க அப்பாவோட சேர்ந்து பண்ணிட்டு உள்ள போனார்ல, அது மாதிரி அவர் சின்ன பொறுப்புல இருப்பாரு, உள்ளுக்கு போயிட்டாரு. இவர் கிட்டத்தட்ட எம்எல்ஏவா இருக்கிறாரு. தொடர்ந்து கோர்ட்டுக்குள்ள வரும்போதெல்லாம் ரொம்ப ஒரு நாடகம்லாம் நடத்தி தானே வந்தாரு. அது மாதிரி அந்த கல்லூரியில் படித்து இவர் வருகிறார் அப்படின்றதுனால இது கிட்டத்தட்ட மார்க்கண்டேயன் தன்னுடைய மகனை வளர்த்து கொண்டு வருவதற்காக செய்கிற திட்டமிட்ட ஒரு நாடகம் தான். வாய்ப்பு இருந்தால் கிட்டத்தட்ட அவருக்கு இப்போவே 75 வயசுக்கு மேலே மார்க்கண்டேயனுக்கு ஆகிடுச்சு. இவர் உள்ளுக்கு போகும்போதே கீதா ஜெயமன்லாம் சொன்னாங்க அவருக்கு ஏற்கனவே சுகர் இருக்குது, நெஞ்சு இதய பிரச்சனை இருக்குதுன்னு. அதனால் இந்த நாடகத்தெல்லாம் நடத்தி அடுத்த தேர்தல் வரும்பொழுது தனக்கு பதிலாக தன்னுடைய மகனுக்கு அந்த இப்போ எப்படி மாவட்ட செயலாளர் பொறுப்பு வாங்குறதுக்காக அவர் பேசினாரோ அது மாதிரி இப்போ பேச வைத்து தன்னுடைய மகனை வெளியே கொண்டு வெளி உலகத்துக்கு காட்டினதன் மூலமாக அடுத்த சட்டமன்ற தேர்தலில் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் அவரை இளம் எம்எல்ஏ அப்படின்னு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு திட்டமிட்ட நாடகம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் நம்முடைய பார்வை. இதில் நன்றி. வணக்கம். அருந்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.